ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு அரசியல் டேக்கி. இனி நம்ம பார்க்க ஒரு படம் செத்தகிளி. என்னடா இது படம் பேரே மோசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒத்த வரையில் சொல்லணும் அப்படின்னா, பல படங்களில் வில்ல வீல் சேர்லேயே உட்காந்துருப்பான். அவன் பட்டன் இல்லைன்னா எதையாவது அழிச்சு விடுவேன், இல்லை வாயில் அப்படியே பேசுவேன். அடியாளுங்க போய் ஹீரோவை போய் துவம்சம் பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு கதையாகவே இருக்கும். கடைசியில் ஹீரோ வந்து வீல் சேரோட எட்டி மிதிப்பான், வில்ல செத்து போய்வான். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கதைகளும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இயக்குனர் கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தா ஷில்பா குமார். இந்த ஷில்பா குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தில் இவரும் ஒரு அடியாளாவும் நடிச்சிருக்காப்புல. நல்ல அடியாளாக இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஒரு அடியாளாவே இவர் நடந்திருக்காரு. சென்டிமெண்ட்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 5 வயசில் செத்து போன அம்மாவுக்காக 39 வருஷம் கழிச்சு வந்து அழுகிற ஒரு கோமாளியான ஒரு சென்டிமெண்ட் காட்சியை வச்சாலும் அதனால சிரிக்கிறபடியே அழுகிற மாதிரியே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ஷில்பா குமார் தான் டர்னிங் பாயிண்டாக இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாட்டிலோடு வந்து விழுகுது. அதை பார்த்த உடனே ஷில்பா குமாருக்கு பெரிய அழுகு காட்சியெல்லாம் வர வச்சிடுறாரு. அதுலேருந்து தான் இந்த படம் கதைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் பல் டாக்டர் ஒருத்தர், அவர் ஒரு பெரிய கேமியோ ரோல் பண்ணிக்கிருக்காப்புல. போகிற இடத்துல எல்லாத்தையுமே ஆக்ஷன் கலந்த பெரிய ஒரு வாக்கிங்லேயே ரீல்ஸாக போட்டு ஒரு பக்கம் தள்ளிக்கே இருக்காப்புல. சைலண்ட்டாக பேக்கெட்டுக்குள்ளே கட்டிங் பிளேட் வச்சுருக்காப்புல. கழுத்தில் செத்தஸ்கோப்பு. கட்டிங் பிளேட் இருக்கலான்னு கேட்டால் அவர் ஒரு பல் டாக்டர். யாராவது அவர்கிட்ட பிடிக்காத கேள்வி கேட்டால் கட்டிங் பிளேட்டாக பல்ல பிடிங்கி விட்ருவாப்புல. அப்படி ஒரு மோசமான ஒரு கேரக்டரை அந்த இடத்துல படத்தில் வச்சு நகர்த்திக்கே போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பல் டாக்டர் கூடவே கொஞ்சம் கோல்டு வாரில் இருக்கிற இன்னொரு ஒரு டுபாக் ஒரு பீஸு பர்வேஸு. இந்த ஆளும் ஒரு நாளைக்கு சாதாரண நாள்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 ரீல்ஸ் இறக்குவாப்புல. இப்போ எலெக்ஷனுங்கிறதுனால 1000 ரீல்ஸ் இறக்கிக்கே இருக்காங்க. இது ஒரு கேமியோ ரோலு நல்லாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அப்பாஸ் நடிச்சிருக்காப்புல. அப்பாஸை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, சிஜி பண்ணி அப்பாஸ் வந்து கொஞ்சம் எங்கே காமிச்சிருக்காங்களே அப்படின்னு ஒத்து கவனிச்சிருந்தோம். அப்பாஸ் வந்து சிஜி பண்ணதுக்கு பின்னாடி யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சத்யமூர்த்திங்கிறவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இந்த சத்யமூர்த்தி வந்து ஒரு காமெடி ரோல் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் இவர் சென்டிமெண்ட்டான காமெடி ரோல் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். கோபம் வர மாதிரியே காட்டுவார், ஆனால் சிரிப்பு வருது. இல்லாத ஒரு 2033 தொகுதியிலுமே 34 தொகுதியிலும் இவர் நிற்கிறாப்புலன்னா எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இன்னொரு பக்கம் கலெக்ஷனுக்கே பிறந்த கந்துவட்டி கோவிந்தன் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. டி நகரில் ஒரு பெரிய கேமியோ கொண்டாப்புல. இவர் டி நகரை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ரோட்டு கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் ஒரு நல்லா கல்லா கட்டலாம். அதுக்கப்புறம் விஜயாவது மையாவதும் போயிட்டே இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதுக்கு ஒரு ஜெயஜெயன் இருக்க இடத்த பார்த்தா தான் நிற்க முடியும். ஒரு நாளைக்கு டி நகருக்கு 1 லட்சம் பேர் வராங்க. 1 லட்சம் பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட வந்து 1 ரூபா வாங்கினா கூட ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வந்துடுது. அப்போ டி நகர் நம்ம கரெக்டாக இருக்கும். பிச்சை எடுத்தால் கூட டி நகர்லேயே பொழைச்சிக்கலாம். இனி விஜய் நம்பி நாசமாக போக முடியாது அப்படின்னு ஹீரோவை நம்பாமலே இவர் ஒரு தனி கேமியோ ரோலு பண்ணிக்கே இருக்காப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் திருப்பவன்றத்தில் நான் விளக்கு ஏற்றியே தீருவேன் அப்படின்னு தனி கேமியோ பண்ணுறாப்புல ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி. இந்த ஆள் ஒரு பெரிய காமெடி பீஸாக தனியாக சுற்றி இருக்காப்புல. பாவம் இவருக்கு அங்கே யார் என்ன ஏதுனே தெரியாமல் ஷில்பா குமார் உசிலம்பட்டியில் நிற்க விடாமல் இங்கே வந்து நிப்பாட்டி விட்டாப்புல. இவங்க எல்லாரையுமே மார்க் பண்ணி ஒரு இடத்துலையும் ரகசியமாக வச்சுருக்காப்புல. எப்படி கூலி படத்தில் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாரோ ரஜினிகாந்த், அந்த மாதிரி நீ அங்கே நில்லு, நீ இங்கே நில்லு, இல்லை தலைவரே எனக்கு அங்கே நின்னா தான் கரெக்டாக இருக்கும், நீ சாத்திக்கிட்டு இங்கே நில்லு அப்படின்னு இவரே பேசி மூடிட்டு நிற்க வச்சிடறாப்புல. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல நிற்க வச்சவர் கதாநாயகனையுமே 2 இடத்துல நிற்க வைக்கிறாப்புல. ட்வின்ஸான்னு கேட்கலாம். ஆமாம், ட்வின்ஸு தான். கதாநாயகன் இந்த படத்தில் லியோ பார்த்திபன் அப்படின்னு 2 கேரக்டரில் நிற்கிறாங்க. என்னடா இப்போ வரைக்கும் கதாநாயகனை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அதான்டா படத்தோட ஆரம்பத்தில் சொல்லிட்டலடா, இது செத்தக்கிளின்னு. செத்தக்கிளி எங்கே இருந்தா உயிரோட வரும் படத்தில்? அப்போ இல்லாத கதையில் இல்லாத ஹீரோவுக்காக வருவாருன்னு தான் இந்த படம் முழுக்கவே ஓட்டிக்கே இருக்காங்க. பல படம் ரிவ்யூ பேசுகிற எனக்கே இது உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. இது வரைக்கும் இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா கேள்வியை முன்னாடி எழுதி கொடுத்துருவாங்க, அப்புறம் பதில் சொல்லுவாங்க. இப்படி தானே பார்த்துருப்பீங்க. பதில் எழுதி கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான கேள்வியை, கிடுக்குப்பிடி கேள்வியை நீ எழுதிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி இதில் வச்சு மிரள விட்டாங்கங்க.
5வது சீட்ல இருந்த நான் சிரிப்பு தாங்க முடியாம புடனில அடிச்சுக்கிட்டு 10 சீட்டு பின்னாடி தாண்டி போய் கடைசி சீட்ல உட்காந்து சிரிச்சுக்கிறேன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி ஒரு காட்சியை வச்சு மிரள விட்டாங்க. அப்புறம் நம்ம செத்தகிளி ஹீரோ படத்துல ஒரே ஒரு இடத்துல கெஸ்ட் ரோல் பண்றாப்புல. அங்க வந்தோம் தன்னோட பேரையே பார்த்து படிக்கிற அளவுக்கு தான் அந்த செத்தகிளி இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த செத்தகிளி எப்பதான் வரும், எப்பதான் பேசும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த செத்தகிளி வெளியே வரப்போகுது, வந்துருச்சு, ஐயோ பூகம்பம், ஐயோ நடுக்கம், ஐயோ சுனாமி அப்படின்னு பில்டப்லாம் கொடுக்குறாங்க இந்த சில்பா குமார். ஆனா செத்தகிளி படம் முழுக்க வரவே இல்லை. அதுதான் சோகமான சீனு. படத்தோட ஓப்பனிங்கில் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்கள் தலைவர் தரையிலே தான் கிடப்பாரு, யாராலையும் எது செய்ய முடியாது அப்படின்னு புஷ்பா மாதிரி ஒரு ரைட் சைடு ஷோல்டர் தூக்கி தூக்கி பேசினாப்புல இந்த சில்பா குமார் இயக்குனது. ஆனால் படம் முழுக்க செத்தகிளியே இல்லைங்க. எப்படிங்க கொடுத்த காசு என்ன கொடுங்க இதுக்கா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி போயிடுது, இந்த மாதிரி எரிச்சல் ஆயிடுது. இன்னொரு பக்கம் கேமியோ ரோல் பண்ணுற எல்லாருமே அப்பப்போ சைடில் சின்ன ஊழலும் பண்ணியிருக்காங்க. இந்த முன்னாடியே சொன்னால இந்த அப்பாசு சத்யகுமார் அந்தாலும் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கான்னா ஃபேக் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி படிச்சிருக்காப்புல. அட் அ டைமில் LLB PhD எப்படின்னு தெரியல, அப்படி ஒரு போலியான விஷயத்தையும் பண்ணியிருக்காப்புல. இதுவும் விசாரணையில் வெளியே தெரிய வருது. இதெல்லாமே நம்ம செத்தக்கிளிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியில் செத்தக்கிளியை மறுபடியும் சாவடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேமியோ ரோல்ன்ற பேரில் ஒரு 5 பெரிய குற்றவாளிகளை நிப்பாட்டுறாங்க. அவங்க திருந்துற மாதிரி, அதாவது ஒரு 10 கொலை பண்ணவன் திருந்தி வர மாதிரி இவங்களா ஒரு கதையை உருவாக்குறாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அந்த 10 கொலை பண்ணவன் வந்து அந்த இடத்துல நிற்கிற அவன் மனைவி நிப்பாட்டி அரசியல் பண்ணுறாங்க. இந்த செய்தி வெளியே தெரியவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துக்கு இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, ஜனநாயகம் என்னடா நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது சொன்னீங்க, ஆனால் நாங்கள் வேறு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப வேகமாக டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி பேர்லேயே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, தேர்தல் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு மும்முரமாக வேலை காட்டியிருக்காங்க. அந்த படம் முழுக்க செத்தகிளிக்கு ஆதரவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் TN 2026 அப்படின்ற ஒரு படத்தையும் எடுக்கிறாங்க. ட்ரெய்லரில் அது செத்தகிளிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரியான கதை இருந்தாலும் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு நடிகனுக்கு முழு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரியே அந்த படத்தை வந்து கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. நாமளும் அதில் எந்த கருத்தும் சொல்லலை. நாட்டை ஆள்றவன் நடிகனாக இருக்கலாம், ஜெர்மன்காரனாக இருக்கலாம், தெலுங்குக்காரனாக இருக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை, அவனோட அடையாளம் பிரச்சனையே கிடையாது, அவனோட ஐடியாலஜி தான் எங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க இருக்கோம். இந்த தற்கொலைக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு வெங்காயமும் கிடையாது. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம். எதுக்காக அதில் உரிமை விடியல்னு வச்சுருக்கோம்? இனிமே அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த திட்டத்து கூட அவங்க முடிவுல இருந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்து கூட அப்படி ஒரு பேரை வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த தற்கொலை என்ன செய்யுது அப்படின்னா, பிறப்போக்கும்ன்ற மாதிரிலாம் இல்லை, இது வந்து பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் இது சனியை வைக்கணும். என்னன்னா தாய்மாம சீரு, தாய்மாமா கைவரிசை, பெரியப்பா முறை வரிசை, இப்படியே பேசி திட்டத்தை வச்சு நீ இனிமே அவனை டிபெண்ட் பண்ணிடு, முறமாமா இதை செய்வா, தாய்மாமா இதை செய்வான், அவன் சீர் செய்வான், இதை நம்பி நீ வாழு அப்படின்னு பின்னோக்கி சொல்றக்கூடிய திட்டங்களை தான் இந்த செத்தக்கிளியை அறிவிக்குது. இந்த செத்தக்கிளி செத்தே கிடக்கலாம் போல அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நான் சொல்றது அரசியல்ல உடனே இவங்க ஏதாவது நோண்டி வருவாங்க, நோண்டி என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது ஒரு பக்கம் இருந்துருக்கு. இந்த செத்தக்கிளி படத்தை இவங்க ஓட்டுறதுக்காக என்னமா கூறுறாங்க. ஏண்டா செத்தக்கிளியை என்னதான் தட்டி எழுப்புனாலும் அவ்வளோதான்டா சவுண்ட் விடும், நீ கூப்பிட்டு அது சிங்க மாதிரி கரிக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? விளங்காத மாதிரி தான் இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த படத்தை இந்த தேர்தலோட முடிச்சு ஓரங்கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. முடிஞ்சால் இந்த ரீல் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருங்க. நாளைக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பேச்சு கூட வரக்கூடாது. தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி செத்தைக்கிளி மாதிரி எந்த செத்தைக்கிளி வந்தாலும் ஒரே கிளின்னு கிழிச்சு விட்டு அடித்து விரட்டணும் அப்படின்னு தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணியிருக்கு. தயவு செய்து இந்த படத்தை குடும்பத்தோட எல்லாருமே போய் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.